முறுக்கு அவல் பொரி. வணக்கம். அம்மா கைமணத்துல இன்னைக்கு உங்களுக்காக ஓட்ஸ் அக்கார வடிசல் இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஓட்ஸ், நெய், பால், வெல்லம், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல வந்து நிறைய ஃபைபர் இருக்கு, அதாவது நார் சத்து நிறைய இருக்கு. அதனால உடம்பு இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஓட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நெய், ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன் இதுல நானு. அதே மாதிரி ஓட்ஸ் வந்து ஒரு கைப்பிடி தான் போடுறேன். ஓட்ஸ் இத வந்து நல்லா இப்போ நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிறோம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதுல பால் வச்சிருக்கேன். இந்த பாலை வந்து இந்த ஓட்ஸ்ல விட போறேன் நான். இந்த பால்ல இந்த ஓட்ஸ் வந்து நல்லா வேகணும். அதனால ஒரு 5 நிமிஷம் இருந்தா போறோம், ரொம்ப நேரம் கூட வேண்டாம் அதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ஓட்ஸ் அந்த பாலோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேகிற ஸ்டேஜுக்கு வருது பாருங்க. இதை நான் இப்ப எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல நான் வெல்லத்தை பாகு வைக்க போறேன். இப்போ கொஞ்சம் இதை இறக்கி வச்சலாம். இப்போ வெல்லம் வந்து நம்ம தண்ணி கொட்டி இந்த மாதிரி பாகு கொஞ்சமா நல்லா கரைச்சி வச்சிருந்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து இதை அதுல வாணலியில விட்டு பாகு மாதிரி வைக்க போறோம். இப்ப நானு வெல்லம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் சக்தி நிறைய இருக்கு வெல்லத்துல. குறிப்பா பெண்கள் வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம பாகு வைக்க போறோம். நான் இப்போ ரொம்ப முரியனமா அந்த மாதிரிலாம் வேண்டாம், கொஞ்சமா பாகு இருந்தா போறோம் ரொம்ப இதுக்கு. ஏன்னா ஓட்ஸ் தான் நம்ம பண்றோம், அதனால கொஞ்சமா பாகு இருந்தா போறோம். இந்த பாகு பதம் கொஞ்சமா வரும்போதே நம்ம ஓட்ஸை கலந்துலாம். அதுல இது பாகாரத்துக்குள்ள உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு நான் பாடுறேன். முரளிதரா கோபாலா, முரளிதரா கோபாலா, முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா, முரளிதரா கோபாலா, முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா, முரளிதரா கோபாலா. பாருங்க, இப்போ நல்லா பாகம் வந்துருச்சு. நல்லா எப்பயுமே சமைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம மனசு நல்ல சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் சமையலும் நல்ல ருசியா இருக்கும். ஏன்னா நம்ம தான் சமைச்சு நம்ம கணவர்கள் போடுறோம். அதனால சமைக்கும் போது அதுல ஒன்றி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, நல்லா பாகு வந்துருச்சு. இப்ப இதுல இந்த ஓட்ஸ் நல்லா பாருங்க வெந்து நல்லா இருக்கு பாருங்க. இந்த ஓட்ஸும் அதையும் அதுல கலந்துடலாம். இப்போ இதுல கொஞ்சம் இந்த ஓட்ஸ் வந்து பண்ணுங்களா, அதுலயே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதையும் இதை வெள்ளை கரைசல்ல நம்ம அதையும் விட போறோம். நம்ம எப்பயும் பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம வந்து அக்கார வடிசல் பச்சை அரிசி போட்டு செய்வோம். இது ஒரு வித்தியாசமா ஓட்ஸ் வச்சு செய்யறோம். சுவையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இந்த வெள்ளத்தோட பச்சை வாசனையும் போகணும். இதுல கொஞ்சம் அங்க பாகம் வந்து நல்லா வெள்ளத்தோட பச்சை வாசனையும் போயாச்சு. இப்ப நம்ம இதை இறக்கிட்டு இதுல வந்து நெய்ல முந்திரி பருப்பெல்லாம் நம்ம தாளிக்க போறோம். இப்போ நெய் வந்து நம்ம கொஞ்சமா விட்டுக்கோங்க, நிறைய வேண்டாம் நெய். அதே மாதிரி இப்போ வந்து முந்திரி பருப்பு அதுவும் கொஞ்சமா தான் போடுறேன். திராட்சை முந்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா திராட்சை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முந்திரி பருப்பும் ஓரளவு நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுக்க வேண்டாம். அன்றாட இதுல நம்ம முந்திரி பருப்பும் சாப்பிடலாம். நிறைய சாப்பிட்டீங்கன்னா தான் ஃபேட் ஐட்டம் சொல்லுவாங்க. அதை இப்போ பாருங்க, நல்லா நெய்யில நல்லா இது பொரிஞ்சாச்சு. இதை இப்போ நான் வந்து இதை எடுத்து திருப்பி
கொஞ்ச நேரம் கலரினீங்கன்னா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு. கொஞ்சம் சுடட்டும் இது. இப்போ இதில் வந்து நம்ம கடைசியாக ஏலக்காய் தூள் இதை தூவ போகிறோம். பாருங்க, இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை நான் ஒரு பவுலில் கொட்ட பண்ணுறோம். சுவையான உங்களுக்கு ஓட்ஸ் அக்கார வடிசல் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கார்னிஷ்காக முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வானலியில கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு ஓட்ஸை ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வாசனை வர வரைக்கும். நம்ம பால் வச்சிருக்கோம். பாலை விட்டு நல்லா கொஞ்சம் ஓட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வானலியில வெல்லத்தை பாகு பதம் வச்சுக்கணும். நம்ம ஓட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, ஓட்ஸையும் அந்த பாகுல போட்டு நல்லா கலருங்க. கலரினதுக்கு அப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு வானலியில நெய்யை விட்டு நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டுத்தையும் வறுத்து போட்டுனதுக்கு அப்புறம் இந்த வானலிலேயே கொதிக்கும் போது நீங்க ஏலக்காய் தூளை நல்லா தூவி விட்டுருங்க. கடைசியா ஓட்ஸ் அக்கார வடிசலை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு கார்னிஷ்காக முந்திரி பருப்பு, ஏலக்காய் எடுத்து போட்டீங்கன்னா ஓட்ஸ் அக்கார வடிசல் தயாராயிடுது.